பலமும் பலனும் தஞ்சமும் மாணவனே. இதெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இன்னைக்கும் நீங்க கீழ்ப்படுகிறவர்களா இருக்கும்போது ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறும், அவருடைய தரிசனம் நிறைவேறும். அற்புதம் அங்கதான் ஆரம்பிக்கும். பெற்றோர்களை கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் கனப்படுத்துவார், கர்த்தர் உயர்த்தி வைப்பார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, வார்த்தையை நம்பி பேசுகிறோம். செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே. 2 கரங்கள் சேருவீங்கள் மத்தியில உலாவுகிறவரை பார்த்து ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கரங்களை உயர்த்தி கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. தலை குனிந்த இடத்துல ஆரோனுடைய சிரசின் மேல வந்த தைலம் இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி எங்க சிரசின் மேல வரட்டும். ஓ லமமா காச்சனமா ஷலன. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வேன். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும். என் கூட பாடுங்க. ஒரு கருப்போல, ஒரு கருப்போல காத்தீரே, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. வலது கர உயரட்டும். இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இணைய சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. எனக்கு நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனா உங்க மேல நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு வாரத்தையும் ஒவ்வொரு நாட்களையும் என் கூட சந்திக்கிறவர். நீ நட
நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை இல்லை. Oh, we love you, Jesus. Oh, we adore you, Holy Spirit. Fill our cup right now. எங்களோட பாத்திரம் நிரம்பி வழியட்டும். Oh, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. Oh, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, நன்றி, நன்றி. Hallelujah. சத்தமா ஒரு hallelujah சொல்லுங்க. Amen. Isaiah chapter 27 verse 6. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை காலையில் ஜீவனுள்ள வார்த்தையை வாசிப்போம். 1 2 3. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வந்து விட்டது. பக்கத்துல ஒரு 2 பேரை கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு என்கிற நீங்கள், இஸ்ரவேல் என்கிற நீங்கள் பூ பூத்து காய் காய்த்து வேரூன்றி உலகத்தை பரப்பும் நாட்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆமென். எப்படி நீங்க மரத்தை வெட்டினாலும் வேறு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நீ எவ்வளோ வெட்டினாலும் இந்த மரம் வந்துரும்பா. ஏன்னா அதோடைய வேறு இயேசு கிறிஸ்துவா இருக்கிறபடினால், அஸ்திபாரம் இயேசுவா இருக்கிறபடினால் இந்த மரத்தை நீ வெட்டினாலும் அது எழும்பிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுல ஒரு வசனம் சொல்லுகிறது, உலகத்தை பரப்பும் அபிஷேகம், உலகத்தை பரப்பும். எகைன் அந்த வசனத்தை போடுங்க. இட் வில் பி ரூட்டட். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் கனிகளால் அபிஷேகத்தால் நிரப்பும் காலம். ஹல்லேலூயா. பக்கத்துல ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய சாட்சி உலகம் முழுவதும் தெரிவிக்கப்படும். உங்களுடைய சாட்சி பரவும். அது மறைந்திருக்காது, அது கூடைக்குள்ள இருக்காது, அது மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல இருக்கும். அது வெளிச்சம் கொடுக்கும். உங்களுடைய வெளிச்சத்தை தேடி பல ஜாதிகள், பல உலகத்தார், பல சொந்தங்கள் உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஒரு 10 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டுவான். அவ்வளோதான் நம்மளால முடியும். இந்த 80-90 வயசு காலத்தில் ஒரு 10 சென்ட் இடம் வாங்கி ஒரு வீடு கட்ட முடியும். அவ்வளோதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த், மனுஷங்களுடைய ஸ்ட்ரென்த். ஆனால் கர்த்தர் வேறா இருக்கும் பொழுது, கர்த்தர் ஒருத்தனுக்கு அஸ்திபாரமா இருக்கும் பொழுது வசனம் உலகத்தை அவன் பலனால் நிரப்புவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய வேறு உலகத்தை நீங்க போகிற இடத்துல உங்களுடைய சாட்சிகளா நிப்பீங்க. டவுன்ல ஓ இந்த கனி இதோடைய வேறு இயேசு கிறிஸ்துவா இருக்கிறபடினால் இது பரவுகிறது. இது பூ பூத்து காய் காய்த்து கனிகள் கொடுக்க. நல்ல கரங்களை தட்டி, என்னுடைய அஸ்திபாரம் இயேசுவா இருக்கிறபடினால் நான் மறைந்து ஏதோ 80 வருஷம் வாழ்ந்துட்டு நான் போகிறவன் அல்ல, நான் உலகத்தை பரப்புகிறவன். என்னுடைய வேறு உலகம் முழுவதும் அது பரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. இம்மற்றும் காத்து நடத்தினீரே, இனிமேலும் காத்து நடத்துவீரே என்கிற பாடல சத்தமா தலைக்கு மேல கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். 1 2 3 4. இம்மற்றும் காத்து நடத்தினீரே, இனிமேலும் காத்து நடத்துவீரே. ஓ, இம்மற்றும் காத்து நடத்தினீரே, இனிமேலும் காத்து நடத்துவீரே. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை. ஓ உமக்கே, உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நான் நம்பும் தேவனும் நீ, எந்த அடைக்கலம் நீ,
கோட்டையும் தஞ்சமும். கடைசியா ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரை உமக்கே ஆராதனை. Oh, we love you, we worship you, Holy Spirit. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரை உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. கடைசியா உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி thank you Holy Spirit. ஒன்று பேதுரு 1வது அதிகாரம் 14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலை குறித்து நான் பேச போகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவர்கிட்டையும் எதிர்பார்க்கிற ஒரு கேரக்டர் என்னன்னா, கீழ்ப்படுகிற ஒரு குணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கீழ்ப்படிதல் குணம் வயசானவங்க, வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லார்கிட்ட இருந்தும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு கேரக்டர் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலுக்கு அடுத்ததாகவே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம். அப்படின்னா கீழ்ப்படிதலை ஒட்டி நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல. பரிசுத்தம், கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாம பரிசுத்தமாக வாழ முடியாது. அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். கீழ்ப்படிதல் தான் பரிசுத்தத்துடைய முதல் படி. கீழ்ப்படியலை அப்படின்னா அவன் பாவியா இருக்கிறான்னு அர்த்தம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா முதல் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவங்க கிட்ட எதிர்பார்த்தது என்னதுன்னா, ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார், கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். ஆதாமும் ஏவாளும் பெரிய பொய் சொல்லலை, திருடலை, இல்லை எந்த ஒரு தப்பும் அவங்க பெரிய தப்பு பண்ணலை. அவங்க செஞ்ச ஒரே ஒரு தப்பு, கீழ்ப்படியாமல் போனாங்க. அதுதான் அவங்க செய்த தப்பு. ஆண்டவர் இந்த பழத்தை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார், அந்த பழத்தை அவங்க புசிச்சாங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். அப்போ கீழ்ப்படியாமை அப்படின்னா என்னன்னா, அது பாவத்தை குறிக்கிறது. கீழ்ப்படியலை அப்படின்னாலே நீ பாவம் பண்ணிட்ட, நீ ஒரு தவறு செஞ்சிட்ட, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை செஞ்சிட்ட. கீழ்ப்படிதல் இது பரிசுத்தத்தை குறிக்கிறது. எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அது அவனை பரிசுத்தத்துக்கு நேராக, நீதிக்கு நேராக அது நடத்துறது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் அநேகரை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. இந்த கீழ்ப்படிதல் என்பது ஒரு பாடம் மாதிரி, ஒரு கோர்ஸ் மாதிரி. எப்படி ஒரு காலேஜில் போய் ஒரு பாடம் படிக்கிறோமோ அதே போல் கீழ்ப்படிதல் படிக்க வேண்டிய ஒரு காரியம், கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எப்படி கம்ப்யூட்டரில் உட்காந்து கம்ப்யூட்டரை பற்றி கற்றுக்கிறோமோ, எப்படி இந்த கேமராலாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, கேமராவை இந்த வாலிபர்கள் பசங்க கற்றுக்கிறாங்களோ, அதே போல் கீழ்ப்படிதல் அது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தில், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அடுத்த வசனமே சொல்லுது, அவர் பூரணமானார், பூரணமான பின்பு. அப்போ கீழ்ப்படிதல் இருக்கிறவன் ஒரு வெற்றிக்கு நேராக போக முடியும். கீழ்ப்படியலைன்னா வெற்றியை பார்க்கவே முடியாது, ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது. கீழ்ப்படுகிறவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.
யார் யார் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்களோ, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து, உறவினர்களுக்கு கீழ்ப்படிந்து, முதியோர்களுக்கு கீழ்ப்படிந்து யார் யார் நடக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் கீழ்ப்படிதல் சுட்டு போட்டாலும் வராது, என்னதான் பண்ணாலும் அவங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். இந்த வேதத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஜெயிச்சதுக்கு காரணம் கீழ்ப்படிதல் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்திருக்கிறது. முதலாவது ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும்போது ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் அவனை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா, நீ வா. ஆபிரகாம் எதையுமே எதிர்பார்க்கல, அப்படியே கீழ்ப்படிந்து, அடுத்த நேரம் எங்கே சாப்பிடுவேன், உண்மைதானா, பாலும் தேனும் ஓடுற ஒரு தேசம் இருக்குதா, எந்த தேசம், எதுவுமே ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வான்னு சொன்னார், நான் வந்துட்டேன், அவ்வளோதான். அந்த வேதம் வசனம் சொல்கிறது, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். வசனம் சொல்லுது, கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஒரு மனிதன் ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறோம், கிறிஸ்தவர்களுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பனாக இருக்கிறார், முஸ்லீமுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பனாக இருக்கிறார், யூதர்களுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பனாக இருக்கிறார். இவ்வளவு இதுக்கு காரணம் என்னென்னா ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், மோசேவை பாருங்க, பார்வோன் கிட்ட போப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கேருந்து தான் ஓடி வந்திருக்கிறாரு. மறுபடியும் போனால் என்னை கொன்றுவாங்க, அது நல்லா தெரியும் மோசேக்கு, மறுபடியும் நான் பார்வோன் கிட்ட போனால் என்னை கொன்றுவாங்க. ஆனால் மோசே அதையெல்லாம் பார்க்கல, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து மறுபடியும் போனார். போய் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்களை அவருடைய திட்டத்துக்கு நேராக நடத்தினார். ஒரு மனுஷன் மோசேனால் அங்கே இருந்த 30 லட்சம் ஜனங்கள், புருஷர்கள் மட்டும் 6 லட்சம், ஜனங்கள் 30 லட்சத்துக்கு மேலே, அத்தனை ஜனங்களும் விடுதலையாக்கப்பட்டார்கள். காரணம் ஒரு மனிதன் மோசே கீழ்ப்படிந்ததுனால். அடுத்தது பார்த்தீங்கன்னா யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, இந்த எரிகோ கோட்டையை நீ சுற்றி வா. அப்படியே கீழ்ப்படிந்து யோசுவா 7 நாள் சுற்றி வந்தார், எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு மரியாள் தன்னையே கீழ்ப்படிந்து அர்ப்பணித்தாள். இயேசு இந்த உலகத்திற்கு பிறந்தார். முதல் அற்புதம் கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து செய்தார். அங்கே பார்த்தீங்கன்னா திராட்சரசம் தீந்திருச்சு. ஆண்டவர் சொல்கிறார், வேலைக்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த கச்சாடிகள் எல்லாம் ரசத்தை தண்ணியை ஊற்றுங்கப்பா, இந்த 6 கச்சாடிகளிலும் தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றுனதுக்கு பிறகு தண்ணியை ஊற்றுனவங்க கிட்டேயே பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போய் இதை பந்தி பரிமாறுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. ஊற்றுனவங்களே எடுத்துகிட்டு போய், அவங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்குள்ளே தண்ணி தான் இருக்குது, திராட்சரசம் இல்லைன்னு. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து அதை எடுத்துகிட்டு போய் ஊற்றுறாங்க. ஊற்றும் போது அது திராட்சரசமாய் மாறுது. முதல் அற்புதம் எதனால நடந்ததுன்னா கீழ்ப்படிதல்னால தான் நடந்தது. முதல் சீமோன் பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கும்போது ஆண்டவர் சீமோன் பேதுருடைய படகுல ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணதுக்கு பிறகு, சீமோனே நீ ஆழத்துக்கு கொண்டு போப்பா, லூக்கா 5வது அதிகாரத்தில் இருக்குது, நீ ஆழத்துக்கு போ. சீமோன் பேதுரு சொல்கிறார், ஆழத்துக்கு போனதுக்கு பிறகு இப்போ நீ வலைய வீசு, வலைய வீசு அப்படிங்கிற. சீமோன் பேதுரு சொல்கிறான், ஐயரே நாங்கள் முழுவதும் நாங்கள் வலைய வீசினோம், ஆனால் எங்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கல, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி. அந்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு சீமோன், ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். வலைய போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வலை கிளியத்தக்க மீன். இவருடைய படகும் நிரம்பி பக்கத்தில் இருக்கிற படகும் நிரம்புச்சு. அப்போ இந்த நிரம்புற ஒரு ஆசீர்வாதம், இந்த பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம், தோல்விக்கு மேலே தோல்வி, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனு கூட கிடைக்கல. ஆனால் பகலில் பார்த்தீங்கன்னா வலை கிளியத்தக்க மீன். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்னென்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இருந்தனால தான் அந்த வலை கிளியத்தக்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதிசயத்தை பார்க்கணுன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்க்கணுன்னா, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா,
நீங்கள் கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து லாசருனுடைய கல்லறைக்கு போய் நிற்கிறார். மறித்து 4 நாள் ஆயிடுச்சு. அவங்கள பார்த்து சொல்கிறார், இந்த கல்லை புரட்டி போடுங்கப்பா. கீழ்ப்படிந்து அவங்க கல்லை புரட்டுனாங்க. கீழ்ப்படிந்து கல்லை புரட்டுனாங்க. மரித்து போன லாசரு உயிரோடு வந்தார். கீழ்ப்படிதலில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கும் நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்போது ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறும், அவருடைய தரிசனம் நிறைவேறும். அற்புதம் அங்கே தான் ஆரம்பிக்கும். கீழ்ப்படிதலில் தான் மிராக்கிளுடைய முதல் படியே. அற்புதம் நடக்கணும் அப்படின்னா கீழ்ப்படுகிறவர்களாக இருந்துட்டா போதும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு உங்களுடைய கண்கள் அற்புதத்தை பார்க்கும். ஆண்டவர் போன்னு சொல்கிற இடத்துக்கு போய் பாருங்க, அற்புதம் நடக்கும். இதை செய்யன்னு சொல்கிறதுல கீழ்ப்படிந்து செஞ்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்ன பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், அற்புதம் நடக்கும். உங்கள் லைஃப்பில் அற்புதத்தை பார்க்கணுன்னா கீழ்ப்படிதல் வேண்டும். 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். யார் யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு. முதல் வார்த்தை எஜமானுக்கு, அதாவது உலக பிரகாரமாக நம்ம கீழ்ப்படியணும், ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தருக்கு, வசனத்துக்கு, வேதத்துக்கு கீழ்ப்படியணும். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவது எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. 1 பேதுரு 2:18. வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க, இங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்தது சொல்றார், நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டாட்டம் உள்ள குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு எஜமான கொடுத்திருக்கிறார். நீங்கள் வேலை ஸ்தலங்களில், இந்த உலகத்தில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு எஜமான கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் வேதம் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்னன்னா, அந்த எஜமானுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. அது நல்ல எஜமானாக இருக்கலாம், நல்ல எஜமானாக இருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படிங்க. அடுத்தது சொல்லுது, அவர்கள் முரட்டாட்ட குணம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கீழ்ப்படிங்க, கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு அநேகர் எஜமானுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. அதுவும் இப்போ இருக்கிற காலமெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. வீட்டில் வேலை செய்கிறவங்க பார்த்து என்னம்மா, துணி துவைக்கிறவங்கள பார்த்து என்னம்மா துணியெல்லாம் அழுக்காக இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் வரமாட்டாங்க. அந்த துணியை நம்ம தான் துவைக்க வேண்டியதாக இருக்கும். பாத்திரம் கழுவுறவங்கள பார்த்து என்ன பாத்திரம் கழுவி இருக்கிற, இப்படியா பாத்திரம் கழுவு அப்படின்னு சொல்லிட்டா அந்த பாத்திரத்தை நம்ம கழுவ வேண்டியதாயிரும். இப்போ இருக்கிற காலம் ரொம்ப இதாக இருக்குது. பாருங்க, எஜமானுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இருக்கணும். அது நல்ல எஜமானாக இருந்தாலும் சரி, கெட்ட எஜமானாக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். வேதம் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க அநேக காரியத்தை சொல்லி இருக்கிறது. நீங்கள் நல்லா இருக்கணும்னா, ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, உங்களுடைய எஜமானுக்கு, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவருக்கு அப்படியே நீங்கள் கீழ்ப்படிங்க. ஒரு எஜமான் கிட்ட ஒரு கழுதை இருந்ததாம். அந்த கழுதை, அந்த எஜமான் அந்த கழுதையை போட்டு ரொம்ப துன்பப்படுத்திகிட்டே இருந்தாராம், ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தாராம். பயங்கரமாக வேலை வாங்கிட்டு இருந்தாராம். எல்லா துணியையும் லோடையும் அந்த கழுதை மேலேயே ஏற்றி இறக்கிட்டு அந்த கழுதையை பயங்கரமாக துன்பப்படுத்திட்டு இருந்தாராம். அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு கழுதை அதை பார்த்து சொல்லிச்சான், என்னடா உங்கள் எஜமான் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாரு, இவ்வளவு துன்பப்படுத்துகிறாரு, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். அவர் கதவை திறக்கும் போது நீ ஓடிடு, இங்கே இருக்காத, எங்கேயாவது ஓடிடு. நீ எப்படியாவது தப்பிச்சு போயிரு, இந்த எஜமான் கிட்ட நீ இருக்காத. என் எஜமான் பார்த்தியா என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்னு, ராஜா மாதிரி வச்சிருக்கிறார், நீ அதனால வேற எங்கேயாவது ஓடிடு அப்படின்னு அந்த கழுதை சொல்லிச்சான். அப்போ இந்த கழுதை சொல்லிச்சான், இல்லை நான் போக மாட்டேன், நான் இவருக்காக நான் நல்லா கஷ்டப்படுவேன். என்னடா இப்படி இருக்கிற, முட்டாளாக இருக்கிற, நீ எங்கேயாவது போயிடுறா, எப்படியாவது தப்பிச்சிரு. இல்லை நான் போக மாட்டேன். அந்த கழுதை சொல்லிச்சான், போன தடவை அந்த எஜமானுடைய பொண்ணு ஃபெயில் ஆகிட்டு வந்தாங்க. அப்போ அந்த எஜமான் சொன்னார், அடுத்த தடவை நீ ஃபெயில் ஆகிட்டினா வெளியில் நிற்கிற இந்த கழுதைக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னாரு. அதனால நான் எங்கேயும் போக மாட்டேன், எந்த எஜமான் கூட தான் இருப்பேன் அப்படின்னுச்சான். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் எஜமானுக்கு ஆதாயத்துக்காக இல்லை,
அவருக்கு முழு மனதோடு முழு இருதயத்தோடு அவருக்கு நீ கீழ்ப்படி. எபேசியர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க, கபடற்ற மனது. இந்த ஒரு வஞ்சனையோடு பழி வாங்குற எண்ணத்தோடு இந்த எஜமான் என்ன வேலைக்கு வச்சிருக்கிறார், எப்படி முன்னேறிடுவார் பார்க்குறேன், இல்லை அவர் சொல்லி நான் பேசணுமா, அவர் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுட்டு, இப்படி இல்லை. கபடற்ற இருதயம், அதாவது கபடற்ற மனதோடு கீழ்ப்படியணும். எஜமான் ஃபோன் பண்ணால் உடனே அட்டன் பண்ணணும். எவ்வளவு பெரிய பிஸியாக இருந்தாலும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் எஜமானுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருங்கள். 2வது ஒரு காரியம், ஆண்டவர் யாருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறார்னா, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. எபேசியர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படியறது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் கீழ்ப்படியணும். அப்பா அம்மா ஏதாவது ஒன்று சொன்னால் அதை அப்படியே கீழ்ப்படிங்க. அது உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. 10 மணிக்கு மேலே செல்ஃபோன் யூஸ் பண்ணாதடா அப்படின்னா அப்படியே கீழ்ப்படிச்சிருங்க. 10 மணிக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்க போயிருங்க. இல்லைன்னா காலையில் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கணும். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு உனக்கு வேண்டாண்டா, இந்த பொண்ணை திருமணம் பண்ணாதன்னா கீழ்ப்படிங்க. இந்த பையன் உனக்கு வேண்டாம், கீழ்ப்படிங்க. இந்த கெட்ட நண்பர்கள், உன் ஃப்ரெண்டு குடிகாரனாக இருக்கிறான், கெட்ட பையனாக இருக்கிறான், அவன் உனக்கு வேண்டாம் அப்படின்னா உடனே கீழ்ப்படிங்க. நீ போகிற இந்த வேலை வேண்டாம் தம்பி, இந்த வேலை உனக்கு சரியில்லை, உன்னை குறித்து எனக்கு நிறைய தரிசனம் இருக்குது, திட்டம் இருக்குது, இந்த வேலை வேண்டாம், வேற ஒரு வேலையை ட்ரை பண்ணு அப்படின்னு அப்பா அம்மா சொன்னால் அப்படியே கீழ்ப்படிங்க. பெற்றோர்களை கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் கனப்படுத்துவார், கர்த்தர் உயர்த்தி வைப்பார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பெற்றோருக்கு கீழ்ப்படியலைன்னா அவனை ஆண்டவர் சொல்றாரு, அவன் துஷ்டன், அவன் துன்மார்க்கன் அப்படிங்கிறார். வாசிங்க, உபாகமம் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 18வது வசனத்துல, தன் தகப்பன் சொல்லையும் தன் தாய் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை. ஆண்டவர் அவனுக்கு தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியாத ஒருத்தனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறார்னா அடங்காத துஷ்ட பிள்ளை. அடங்காத துஷ்ட பிள்ளையா இருந்தா ஆண்டவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவார். தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படுகிறவனை ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார். வேதத்தில் யாக்கோபு பார்த்தீங்கன்னா, யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தானான். யாக்கோபு 2வது பையன், ஏசா தான் முதல் பையன். ஏசா அதுக்கப்புறம் யாக்கோபு. ஆனால் ஆண்டவர் எப்படி அழைக்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். ஏசாவை ரிஜெக்ட் பண்ணிட்டார். காரணம் என்னன்னா, யாக்கோபு தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருந்தார். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனத்துல, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்தான். பாருங்க, யாக்கோபு தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் யாக்கோபுடைய பேரை செலக்ட் பண்றார், யாக்கோபை செலக்ட் பண்றார். செலக்ட் பண்ணது மாத்திரமல்ல, ஒரு தேசமாக்குறார், இஸ்ரவேலாய் மாற்றினார். யாக்கோபுக்கு என்ன தகுதி இருந்தது? ஏசாவை விட யாக்கோபை செலக்ட் பண்ணதுக்கு யாக்கோபு கிட்ட என்ன தகுதி இருந்தது? இவன் வீட்டுக்குள்ளேயே இருந்தான். ஏசா வெளியில போய் மிருகங்களை வேட்டையாடுற திறமை உள்ளவனாக இருந்தான். திறமையிலையும் பலத்திலையும் சக்தியிலையும் ரோமத்திலையும் ஏசா சிறந்தவனாக இருந்தான். ஆனால் யாக்கோபுக்கு அது எதுவுமே இல்லை. ஒன்று இருந்தது, தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் யாக்கோபை செலக்ட் பண்ணார், யாக்கோபை உயர்த்தினார். யாக்கோபுடைய சந்ததிக்கு மேலே சந்ததியை தேவன் உயர்த்தினார். கடந்த நாட்களில் கரூரில் எழும்பின ஒரு சத்தம். கரூரில் பார்த்தீங்கன்னா 41 பேர் மரித்தாங்க. அதில் அநேக பேரண்ட்ஸ்
அழுத ஒரு சத்தம் என்னன்னா, ஐயோ நான் போகக்கூடாதுன்னு சொன்னேனே, எவ்வளவு சொல்லியும் போயிட்டானே, ஒரேடியா எங்களை விட்டு போயிட்டானே, போகக்கூடாது போகக்கூடாதுன்னு என்னை பேச்ச மீறி போயிட்டானே. இந்த சத்தம் ஒவ்வொரு தாய்மார்கள் கதறி அழுதாங்க. கீழ்ப்படியும் போது கர்த்தர் பாதுகாக்கிறார், கீழ்ப்படியும் போது கர்த்தர் கூட நிற்கிறார். சிஎம்சி ஐடா ஸ்கடர் இவங்களுடைய சாட்சியை நான் கடந்த நாட்களில் கேட்டேன். இவங்க இந்தியா தேசத்தில் இவங்க அப்பா அம்மா வந்து ஊழியம் செஞ்சாங்க. வெள்ளூர் பகுதியில் அவங்க அப்பா அம்மா ஊழியம் செஞ்சாங்க. அவங்க ஊழியம் செஞ்ச நாட்களில் பயங்கர எதிர்ப்பு, பயங்கர கஷ்டம். இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவங்க அப்பா டாக்டர், அவர் மருத்துவ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. ஐடா ஸ்கடர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் வளர்ந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, நான் இனி இந்தியாவில் இருக்க மாட்டேன், நான் என் தேசத்துக்கே போகிறேன்னு அவங்க தேசத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு டாக்டருக்கு அங்கே படிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க அப்பா இங்கே மிஷினரியாக ஊழியம் செஞ்சிட்ருக்கிறார். அப்பாவை பார்க்குறதுக்காக லீவுக்கு வந்திருக்கிறாங்க. வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவார், எப்பா நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு காரணம் இந்தியா தேசத்து ஜனங்களுக்கு டாக்டர் தேவை, இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு டாக்டர் இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களுக்கு டாக்டர் தேவைங்கிற ஒரே காரணத்தில் தான் நான் உன்னை படிக்க வச்சுருக்கிறேன், நீ இந்த ஜனங்களுக்கு சேவை செய்யணும். ஐடா ஸ்கடர் சொன்னாங்க, இல்லைப்பா என்னை என்ன பண்ணினாலும் நான் இங்கே மட்டும் வரவே மாட்டேன், எவ்வளவு ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, ஜனங்கள் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, ஜனங்கள் அதாவது என்னதான் உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு அது ஒன்றுமே இல்லாமல் மறுபடி அதனால லாபமே இல்லைப்பா, நீங்கள் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை, எல்லா பணத்தையும் உங்கள் சொத்து எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து இந்தியாவில் நீங்கள் விதைக்கிறீங்க, இதனால எந்த ஒரு லாபமும் இல்லை, நான் மறுபடியும் என் தேசத்துக்கே போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க அப்பாவை பார்க்க வந்த அந்த நாளில் ஒரு 3 பேர் நைட்டில் கதவை தட்டுனாங்க. கதவை தட்டி எங்கள் மனைவி 3 பேர் பிரசவத்தில் இருக்கிறாங்க, இவங்களை காப்பாற்றுங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஐடா ஸ்கடர் சொன்னாங்க, இல்லை நான் இன்னும் படிப்பு முடிக்கலை, என்னால் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, எனக்கு இதெல்லாம் நான் இன்னும் படிப்பு முடிக்கலை, எங்கள் அப்பா பண்ணுவார், எங்கள் அப்பாவை அனுப்பி விட்றேன். ஜனங்கள் சொன்னாங்க, இல்லை ஆம்பளைங்க பிரசவம் பார்க்கக்கூடாது, அவர் பார்க்கக்கூடாது, வந்தால் நீ வா, இல்லைன்னா விட்டுரு, நாங்கள் எப்படியோ பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. இவங்க அப்பா டாக்டரு, இல்லை எங்கள் அப்பா பாப்பாருன்னு இந்த அம்மா அனுப்புகிறாங்க, உங்கள் அப்பா வேண்டாம், வந்தால் நீ வா. அப்போ இந்தியாவில் ஆம்பளைங்க பிரசவம் பார்க்க மாட்டாங்க. அப்போ அதே நைட்டு 3 பெண்களும் மரிச்சு போனாங்க. இந்த செய்தியை காலையில் ஐடா ஸ்கடர் கேட்குறாங்க. கேட்ட உடனேயுமே அன்னைக்கு தீர்மானம் எடுத்தாங்க, இந்த தேசத்துக்காக தான் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார், நான் இங்கே தான் ஊழியம் செய்வேன்னு தன்னையே அர்ப்பணித்தாங்க, கீழ்ப்படிந்தாங்க. அப்பா கிட்ட போய் சொன்னாங்க, அப்பா நான் இங்கே ஊழியம் செய்ய போகிறேன்ப்பா, இங்கே நான் ஆரம்பிக்க போகிறேன் ஹாஸ்பிட்டல். அப்படி ஆரம்பித்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சிஎம்சி. இப்போ இருக்கிற வெள்ளூர் ஹாஸ்பிட்டல். லட்சக்கணக்கான ஜனங்கள் அதில் பிரயோஜனப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு பெண்ணுடைய தரிசனம், ஒரு பெண்ணுடைய கீழ்ப்படிதல் இன்னைக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நான் சொல்கிறேன், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. உங்களை குறித்து அவங்க நல்ல பிளான் தான் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய பிளான் தப்பாக இருக்காது. அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஐடா ஸ்கடரை குறித்து அவங்க அப்பா அம்மா திட்டம் வச்சுருந்தாங்க. அந்த திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால ஐடா ஸ்கடருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது, அது தேவ திட்டமாகவும் இருந்தது. ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், எஜமானுக்கு கீழ்ப்படியணும், உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், கடைசியாக தேவனுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் எல்லாத்துடைய பிரதானமே. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் எப்படி இருந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த ரெண்டுமே அடுத்தடுத்து வருது. ஒருத்தன் கீழ்ப்படுகிறவனால தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்.
கீழ்ப்படுகிறவனால தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். கீழ்ப்படுகிறவனால தான் பிசாசு போடுற திட்டத்துக்கும் தந்திரத்துக்கும் தப்பி விலகி ஓட முடியும். கீழ்ப்படியாதவன் பிசாசுடைய திட்டத்தில் மாட்டிக்கொள்ளுகிறான். கீழ்ப்படியாதவன் சத்துரு விரித்த வலையில சிக்கிக் கொள்ளுகிறான். கீழ்ப்படியாதவன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். கீழ்ப்படியாதவன் அவனே ஒரு குருவி கண்ணிக்கு மாட்டுகிறது போல அவனே போய் தானா மாட்டிக்கொள்ளுகிறான். கீழ்ப்படியாதவன் ஒரு ஆடு அடிக்கப்படுகிற ஆட்டை போல அதுக்கு மாலை போட்டு எப்படி கொண்டு போறாங்களோ அதே போல கீழ்ப்படியாதவன் அடிக்கப்படுகிற ஆட்டை போல மாட்டிக்கொள்ளுகிறான். சிக்கல்ல, பிரச்சனைகள்ல, போராட்டத்தில் மாட்டிக்கொள்றான். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் அவன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறான். அவனை பிசாசு மேற்கொள்ள முடியாது. அவன் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் டே வாடா தண்ணி அடிக்கலாம் குடிக்கலான்னா அதுக்கு அவன் எதிர்த்து நிற்பான். கொஞ்சம் சிகரெட் அடிடா அதுக்கு அவன் எதிர்த்து நிற்பான். கொஞ்சம் படம் பார்க்கலாண்டா அதுக்கு அவன் எதிர்த்து நிற்பான். கொஞ்சம் சினிமாக்கு போலாண்டா அதுக்கு அவன் எதிர்த்து நிற்பான். கீழ்ப்படுகிறவன் பிசாசினுடைய எல்லா தந்திரத்துக்கும் எதிர்த்து நிற்பான். நீங்க கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற பாவமெல்லாம் எதை குறிக்குதுன்னா உங்களை கீழ்ப்படியாததுலேருந்து விலத்தழுது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஒரு மனுஷனை ஆண்டவர் தள்ளுறார் அப்படின்னா கீழ்ப்படியாதவனை தான் ஆண்டவர் தள்ளி விடுவார். வேதத்தில் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் தள்ளி விட்டார். காரணம் அவங்க கீழ்ப்படியாததுனால. லூசிஃபர் மேலிருந்து ஆண்டவர் தள்ளி விட்டார் கீழ்ப்படியாததுனால. யூதாஸ் காரியோத் ஆண்டவர் கூடயே நடந்து எல்லாம் பண்ணார். ஆனால் கீழ்ப்படியாம யூதாஸ் காரியோத் தேவனை காட்டி கொடுத்ததுனால ஆண்டவர் அவனை தள்ளி விட்டார். ஒரு வசனம் சொல்லுகிறது, அவன் பிறவாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய கொடுமை இல்லை, அவன் சிக்கிட்டானே, பிசாசின் பிடியில் அவன் சிக்கிட்டானே. ஹல்லேலூயா. சவுல் அவன் கீழ்ப்படியாம, அதாவது குறி சொல்றவங்களுக்கும் அஞ்சனம் பார்க்குறவங்களுக்கும் பின்னாடி போனான். சாம்வேல் பலி செலுத்துகிற இடத்துல சவுலை நானே பலி செலுத்துறேன் அப்படின்னு அவன் கீழ்ப்படியாதனால ஆண்டவர் சொல்கிறான், நான் சவுலை தள்ளி தாவீதை ராஜாவா ஏற்படுத்துகிறேன். ஆண்டவர் தள்ளி விடுவார். யாரை தள்ளுறாருனா கீழ்ப்படியாதவங்களை ஆண்டவர் தள்ளுறாரு. கீழ்ப்படுகிறவங்களை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார், உயர்த்தி வைக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஒரு மனுஷன் இருந்தான், அவன் 100 ஆடு அவன் மேய்ச்சிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் அந்த மேய்ப்பன் கிட்ட, நாளைக்கு ஒரு பெரிய ஒரு அலை வரப்போகுதுப்பா, நீ இந்த ஆடெல்லாம் கூட்டிட்டு மலைக்கு அடிவாரத்தில் ஒரு குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளே இந்த ஆட்டையெல்லாம் கொண்டு போய் வச்சிரு, பாதுகாப்பாக வை. நாளைக்கு ஒரு பெரிய அலை வரப்போகுது, மழை வரப்போகுது, அதனால உன் ஆட்டையெல்லாம் நீ பாதுகாப்பாக வை. இந்த மேய்ப்பன் அப்படியே கீழ்ப்படிந்து அந்த ஆட்டை கொண்டுட்டு போய் அந்த குகைக்குள்ளே பாதுகாப்பாக வச்சிட்டார். 100 ஆட்டையும் அப்படியே பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். அப்போ மற்ற மேய்ப்பர்கள் வந்தாங்க, என்னடா இன்னைக்கு மலை மேலே ஏறலையா, இன்னைக்கு நல்ல கிளைமேட்டாக இருக்கு பார், நல்லா வெயில் அடிக்குது, மலை மேலே ஏறலையா, நீ குகைக்குள்ளே உன் ஆட்டையெல்லாம் வச்சிருக்கிறியே. அப்போ அந்த மேய்ப்பன் இல்லை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இன்னைக்கு பெரிய ஒரு மழை வரப்போகுதான், பெரிய ஒரு புயல் வரப்போகுதான், அதனால் ஆண்டவர் இதை பாதுகாப்பாக வைக்க சொன்னார். உடனே பக்கத்தில் இருக்கிற மேய்ப்பர்கள் எல்லாம் சிரித்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு உனக்கு மழை வரப்போகுதா, கிளைமேட்டை பாரு எப்படி இருக்குது, பிரைட்டாக இருக்குது, இதில் உனக்கு மழை வரப்போகுதா அப்படின்னு பயங்கரமாக சிரித்தாங்க. சிரிச்சுட்டு அவங்கெல்லாம் மலைக்கு மேலே ஆடை மேய்க்க போயிட்டாங்க. சரியாக சாயந்தரம் இருட்டுற நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கருகும்முன்னு மேகம் வந்தது, பயங்கரமான ஒரு மழை வந்தது, பயங்கரமான காற்று வந்தது. மலை மேலே மேய்ச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் அந்த ஆடெல்லாம் அப்படியே சிதறடிக்கப்பட்டது. சில ஆடெல்லாம் குழிக்குள்ளே விழுந்தது, சில ஆடெல்லாம் தெரிச்சிட்டு ஓடிடுச்சு, சில ஆடெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. எல்லா ஆடும் சிதறடிக்கப்பட்டது. ஆனால் இந்த குகைக்குள்ளே பாதுகாப்பாக இருந்த ஆடு அப்படியே பாதுகாப்பாக இருந்தது. அடுத்த நாள் அவன் வெளியே கொண்டு வந்து பார்க்குறான், 100 ஆடும் அப்படியே இருந்தது, பாதுகாப்பாக இருந்தது. இப்போ அவன் மெய்ப்பர்கள் சொன்னாங்க, எப்படிடா சூழ்நிலையெல்லாம் இப்படி இருக்குதே, சூழ்நிலையெல்லாம் வித்தியாசமாக இருக்குதே, நல்லா வெயில் அடித்ததே, எப்படி நீ? அவன் சொன்னான், நான் சூழ்நிலையை பார்க்கல, வெயில் அடித்ததை பார்க்கல, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால என் ஆடுகள் காப்பாற்றப்பட்டது. உங்களுக்கும் சொல்கிறேன்,
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அப்படி தான் பரிசுத்தவான்கள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. முன்னாடி சொன்ன எல்லா பரிசுத்தவான்களும் சூழ்நிலையை பார்க்கல, காலத்தை பார்க்கல, சமயத்தை பார்க்கல, கையில் எவ்வளோ பணம் இருக்குது எதையும் பார்க்கல. அவங்க அப்படியே தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிதலை யார்கிட்ட கற்றுக்கொள்ளலான்னா இயேசு கிறிஸ்து கிட்ட தான் கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், அதாவது கடைசி வரைக்கும், கடைசி மரண பரியந்தம் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். வேதமா சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் மாறினார். ஹல்லேலூயா. அடுத்த வசனமே சொல்கிறது, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார், அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அவர் தன்னை முழுமையாய் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தினார். இன்னைக்கும் நீங்கள் உயர்வடையணும், மேன்மை அடையணும், உயர்ந்திருக்கணும்னா எல்லாவற்றிலும் நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். கீழ்ப்படி, அதுதான் மேல்படி, அதுதான் முதல் படி. உங்களுடைய மேன்மைக்கு, உங்களுடைய உயர்வுக்கு இதுதான் முதல் படி. இந்த முதல் படியை நீங்கள் இன்றைக்கி எடுத்து வைக்கணும். ஆண்டவரே, எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்ப்படிவேன்ப்பா, நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆபிரகாம் காணாத அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் நான் நடத்துவேன்னு சொன்னதும் அப்படியே கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி ஓடி வந்தார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார், உங்களை கூப்பிடுகிறார், உங்களை அழைக்கிறார். உன் சொந்த பந்தம், உலகம், உன் பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு நீ கீழ்ப்படிவையா மகனே, எனக்கு நீ கீழ்ப்படிவையா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு கேரக்டர் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததுனால எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் இயேசுவை உயர்த்தினது போல உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.